الحمد لله رب العالمين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله سبحانه وتعالى في القرآن العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير. تولج الليل في النهار وتولج النهار في الليل وتخرج الحي من الميت وتخرج الميت من الحي وترزق من تشاء بغير حساب. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு எப்போதும் சொந்தமானது. அவன் அருளாளனும் அன்பாளனும் அடக்கி ஆளும் வல்லமையுடையவனும் வணங்கப்பட தகுதி வாய்ந்த ஒரே ஒரு ரப்பு அவன் மாத்திரம்தான். அந்த அல்லாஹ்வை நாம் எப்போதும் புகழ்வோம். அந்த அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் புகழ் உரித்தானது. அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் அல்லாஹ்வுடைய சலாமும் நபிமார்களின் முத்திரையாக இந்த உலகுக்கு அல்லாஹ்வின் அருளாக அனுப்பப்பட்ட எங்கள் உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் மீதும், அன்னாருடைய கண்ணியமான சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எல்லோர் மீதும் எங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அரவணைப்பும் பொருத்தமும் என்றென்றும் உண்டாவதாக என்று இந்த நல்ல நேரத்திலே அல்லாஹ்வை பிரார்த்தித்தவனாக, அன்பான கண்ணியமான சகோதரர்களே, ஜும்மாவுடைய அறிவுரைகளில் மகத்தான முதன்மையான அறிவுரை இறையச்சத்தை பற்றிய நினைவூட்டல், மறுமையின் சுவர்க்கத்தின் கட்டிச்சாதமான தக்குவாவை நான் எனக்கும் உங்களுக்கும் மத்தியில் சமமாக நினைவூட்டுகிறேன். நாங்கள் எல்லோரும் மனிதர்கள். இரத்த நாளங்களிலெல்லாம் ஷைத்தான் ஓடுகிற நிலையிலே வைத்துத்தான் ஈமான் பரிசோதிக்கப்படுகிறவர்கள் நாங்கள். அல்லாஹ்வின் மார்க்கத்தோடு ஒட்டி உறவாட அறிவுரைகளை கேட்க 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 அந்த ஈமான் பசுமையாகும் என்று சொல்லித்தரப்பட்ட மார்க்கம் இந்த மார்க்கம்.
அறிவுரைகளை விட்டு தூரமாகி, மார்க்கத்தை விட்டு தூரமாகி, ஒட்டி உறவாடாமல் தூரமாக அவருடைய இதயத்தை இரத்த நாளங்களில் ஓடும் ஷைத்தான் காவு கொள்வான் என்று எச்சரிக்கை செய்யப்படுகிற மார்க்கம் இந்த மார்க்கம். ஆகவே இந்த அறிவுரை எனக்கும் உங்களுக்கும் மத்தியிலே சமமாக நினைவுபடுத்தி அல்லாஹ்வை பயந்து நானும் நீங்களும் வாழ்ந்து கொள்ள முயற்சிப்போமாக. நாளை மறுமையில் நபிமார்கள், சுஹதாக்கள், சாலிகான நல்லடியார்களோடு அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய உயர்ந்த சுவர்க்கமான ஃபிர்தௌஸ் எனும் சுவர்க்கத்தில் ஒன்றாக இருக்கும் வாய்ப்பையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. அன்பான கண்ணியமான சகோதரர்களே, ஒவ்வொரு காலம் வருகின்ற போது அந்த காலத்துக்கேற்ப மனித இதயங்கள் அதற்கு நெருங்குகிறதை பார்க்கலாம். அதற்கேற்ப மனிதனுடைய சிந்தனைகள் பயன்படுத்தப்படுகிறதை பார்க்கலாம். அதற்கேற்ப மனிதன் நாவசைத்து பேசுகிறதை பார்க்கலாம். ஒரு விளையாட்டு உலக மட்டத்திலே கலகலப்பாக இருக்கிற காலம் என்றால் அந்த விளையாட்டிலே மனிதன் மூழ்கி பேச ஆரம்பிப்பான். நம்முடைய நாட்டுடைய அரசியல் கலவரம் என்று அரசியல் நிலவரம் என்று வருகிற நேரத்தில் இந்த அரசியல் களம் எங்களை நியாயமான நிதானமான ஒரு நிலையிலே வைக்க வேண்டும். ஈமான் பறிபோகிற நிலைக்கு போய்விடப்படாது. பேச்சால் மனிதன் எதையும் அனுமானித்து பேசலாம். மனிதன் அவனுடைய அறிவுக்கேற்ப கதைக்கலாம். தேர்தல் விஞ்ஞாபனங்களை பரிமாறலாம். ஆனால் அல்லாஹ்வை மறந்த, அல்லாஹ்வின் ஏற்பாட்டை மறந்த நிலைக்கு வாதிட்டு பேசி தர்க்கங்கள் பண்ணி பிரச்சனை பட்டுக் கொள்ளப்படாது என்பது இன்றைய ஹுத்பாவுடைய கருப்பொருளாக நான் உங்களுக்கு ஒரு முகவுரையாக நினைவுபடுத்துகிறேன். கண்ணியமான சகோதரர்களே, உலகத்துடைய விவகாரங்கள் எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அல்லாஹ்தான். இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுடைய விருப்பு வெறுப்போடு சில விடயங்கள் நடைபெறும் என்றால், இந்த நாட்டுடைய தேர்தல் விவகாரத்தை பார்க்கின்ற போது ஒவ்வொரு மனிதனுடைய ரகசிய வாக்காக இருக்கும் இந்த நிலையில ஒவ்வொரு மனிதனும் தனக்கு பட்டவரை ஆதரிக்கலாம் என்ற நிலையிலே உள்ள இந்த தேர்தல் விவகாரத்தில் உள்ளங்களை கையிலே வைத்திருக்கிற அல்லாஹ் எப்போது யாருக்கு எப்படி பிரட்டுவான், எத்தனை மணி நேரத்துக்குள்ளே பிரட்டுவார் என்று முடிவெடுக்கிற அதிகாரம் அல்லாஹ் கையில் தான் இருக்கிறது. இந்த நாட்டுடைய தலையெழுத்தை ஒரு காலத்தில் அரசியலிலே யார் ஜனாதிபதியாக மாறுவது என்று மக்கள் தடுமாறி கொண்டிருக்கிற நிலைமையில 24 மணி நேரத்தில் ஒரு வார்த்தையால் ஒருவர் ஜனாதிபதியான சரித்திரத்தை உங்களுக்கு பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன குலூபல் இபாத் பைன இஸ்பஐனி மின் அஸாபிர் ரஹ்மான் யுகல்லிபுஹா கைஃப யஷா என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகத்தில் கோடான கோடி மனிதர்கள், இன்ன குலூப பனி ஆதம் என்று இன்னொரு ரிவாயத் வருகிறது. ஆதமுடைய பிள்ளைகளான மனிதர்கள் எல்லாருடைய உள்ளத்தை கல்பின் வாஹிதின், ஒரு கல்பை வைத்திருக்கிற மாதிரி எல்லா மனிதர்களுடைய இதயத்தையும் அல்லாஹ் அவருடைய 2 விரல்களுக்கு இடையிலே வைத்திருக்கிறார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 2 விரல்களுக்கு இடையிலே வைத்திருக்கிற ரப்பு அல்லாஹ் யுகல்லிபுஹா கைஃப யஷா, அவன் விரும்புகிற மாதிரி அந்த கல்பை பிரட்டுறார் என்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விளங்குதா உங்களுக்கு? நபியை கொல்ல வர வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்று வந்த உமரை கல்பை அல்லாஹ் பிரட்டி ஈமான்தாரியாக மாட்டுகிறார். நான் இன்று முகம்மதின் கழுத்தை பதம் பார்த்து விட்டு வருவேன் என்று வாளை ஏந்தி வந்த நேரத்தில் நபியுடைய அப்படியே பார்த்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மையம்னஉக மின்னி, இந்த வாளிலிருந்து உன்னை காப்பாற்றுவது யார் என்று கத்தி பேசின போது நபிகளார் திடுக்கிட்டு எழும்பி என்னை பாதுகாப்பது அல்லாஹ் என்று உரத்த குரலில் சொன்னார்கள். கை நடுங்கி வாள் கீழே விழுகிறது. வாளை ஏந்திய நபிகளார் திருப்பி உன்னை பாதுகாப்பது யார் என்று கேட்டபோது குன் கைர ஆகிதின், நீங்கள் வாளை ஏந்தியவர்களில் நல்லவராக திகழுங்கள் என்று அந்த மனிதர் சொன்னார். நபிகளார் சொன்னார்கள், என்னையும் உன்னையும் பாதுகாப்பது அல்லாஹுதான் என்று சொன்னார்கள். இவ்வளவு நல்ல ஒரு மனிதனையா நான் கொல்ல வேண்டும் என்று வந்தேன்?
அந்த மனிதன் ஓடோடி அவனுடைய கோத்திரத்தாரிடத்திலே வெறி பிடித்து வந்தவன் திரும்பி போகிறான் நல்ல நிலைப்பாட்டோடு. ஜீத்துக்கும் இந்தி ஹைரின் நாஸ், மனிதர்களே ஒரு புனிதமான மனிதரிடமிருந்து நான் உங்களிடத்திலே வந்திருக்கிறேன் என்று வந்தவர் திரும்பி போகிறார். யுகல்லிபுஹா கைஃப யஷா. என்னுடைய உங்களுடைய தர்க்கங்கள் ஒரு வட்டத்துக்குள்ளே தான் இருக்க வேண்டும். தொழுகையை பால்படுத்தி முடிவை தருகிற அல்லாவை மறந்து அரசியல் என்று வெட்டு பேச்சும் வேதாந்தமும் சந்தியிலையும் முச்சந்தியிலையும் போக்கிலையும் இருந்து கொண்டு இரவு முழுக்க விழுத்திருந்து பேசுவது, மீட்டிலே கலந்து கொள்கிறான், சொபகில்லாமல் போகிறான். அல்லாத உதவி எப்படி வரும்? கண்ணியமான சகோதரர்களே, மீடியா வளர்ந்திருக்கிற காலத்தில் எதிர்நீச்சலுக்கு லேசான வழி இருக்கிறது. வாட்ஸ்அப் தாராளமாக விமர்சனம் படுத்தப்படுகிறது, பல மாதிரி கருத்துக்கள் பரிமாறப்படுகின்றன. ஆனால் ஈமானை நினைவூட்டுகின்ற இந்த மிம்பரில் சொல்லப்படுகிற ஒரு அடிப்படை, உலகத்தில் ஒவ்வொன்றையும் தீர்மானிப்பது அல்லாஹ் என்பதை கண்ணியமான சகோதரர்களே. அதனால்தான் அல்லாஹ் அல் குர்ஆனில் சூரா ஆல இம்ரான்ல குலில்லாஹும்ம மாலிகல் முல்க், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீதான் யா அல்லாஹ் மாலிகுல் முல்க், அதிகாரம் உள்ள ஆட்சியாளர்களுக்கெல்லாம் மகாபெரிய ஆட்சியாளர் நீதான். தூத்தில் முல்க மன் தஷா, நீதான் ஆகப்பெரிய கிங். உன் ஆட்சியில் இருந்து நீ பிறக்கி பிறக்கி சில பேரை நீ தெரிவு செய்கிறாய், அவ்வளவுதான். தூத்தில் முல்க மன் தஷா, நீ யாருக்கு ஆட்சியை கொடுக்க நாடுகிறாயோ அவர்களுக்கு நீ ஆட்சியை கொடுத்து விடுகிறாய். வதன்சிஉல் முல்க மிம்மன் தஷா, யாரிடமிருந்து ஆட்சியை கொடுத்து ஆட்சியாளனாக ஆக்கிட்டு திரும்ப பறித்தெடுக்க பிடுங்கி எடுக்க நாடுகிறாயோ அவர்களிடமிருந்து நீ ஆட்சியை பிடுங்கி எடுக்கிறாய். அல்லாஹ்தான் எல்லாம் செய்கிறான். இதை மாற்று மதத்தவர்களுக்கு சொன்னால் அவர்களுக்கு ஈமான் இல்லை இதை கிரகிப்பதற்கு. ஆனால் கலிமா சொன்ன நானும் நீங்களும் மாற்று மதத்தவர்களுடைய மனோநிலைக்குள்ளே நுழைந்து விடக்கூடாது. நானும் நீங்களும் அரசியல் என்ற பார்வையில பேசலாம், பரிமாறலாம், அவரவருடைய உரிமைகள் பேசலாம், பகிர்ந்து போகலாம். இந்த நாட்டுடைய அரசியல் அமைப்பை பொறுத்தவரையில் தனி ஒரு பகுதியாக போகப்படாது என்பது ஒரு பொதுவான அறிவுள்ளவர்களுடைய கருத்து. ஏன் திசை மாறி ஒரு பக்கம் சாய்ந்தால் அடுத்த பக்கம் துவேஷமாக மாறிவிடப்படாது என்பதற்காக நடுநிலை போக்கை கையாள வேண்டும் என்பது ஒரு நல்ல மனிதர்களுடைய கருத்துக்கள். கண்ணியமான பெருமக்களே, யாரும் யாரையும் இந்த பார்வையில் நிந்தித்து பேசப்படாது. யாராவது எங்கேயாவது சேர்ந்திருந்தால் கண்டுகொள்ளாமல் போய்கொண்டிருக்க வேண்டியதுதான். அவர் அவருடைய நிலைப்பாட்டை ரகசியத்தை அந்த இடத்திலே பரிமாறுவது அல்லாஹ்க்கு பொருத்தமாக சாதக பாதகங்களை பார்த்து அவர் தீர்மானிப்பார், அவ்வளவுதான். முடிவு வருமாக இருந்தால் அல்லாஹ்வின் ஏற்பாட்டை பொருந்திக் கொள்வது. ஆனால் யார் ஆட்சியாளராக வந்தாலும் ரிஸ்கை தீர்மானிப்பது அல்லாஹ்தான். கண்ணியமான சகோதரர்களே, ரிஸ்கை தீர்மானிப்பது அல்லாஹ்தான். குலில்லாஹும்ம மாலிகல் முல்க், ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளர் நீதான் யா அல்லாஹ். தூத்தில் முல்க மன் தஷா வ தன்சிஉல் முல்க மிம்மன் தஷா, யாரிடமிருந்து ஆட்சியை பிடுங்கி எடுக்க நாடுகிறாயோ அவனை ஓட வைப்பான், பிடுங்கி எடுப்பான் அல்லாஹ் தஆலா. வ துஇஸ்ஸு மன் தஷா, யாரை கண்ணியப்படுத்த நாடுகிறாயோ நீதான் கண்ணியப்படுத்துகிறாய். வ துஸில்லு மன் தஷா, யாரை அவமானப்படுத்த நாடுகிறாயோ நீ அவமானப்படுத்தி விடுவாய். யா அல்லாஹ் பியதிகல் கைர், உன் கையில மாத்திரம்தான் நலவுண்டு யா அல்லாஹ். இப்படி ஆயத்தை பாருங்கள். உங்களுக்கு தெரியுமா, குர்ஆன்ல அல்லாஹ் அடிப்படையான சில விடயங்களை அல்லாஹ்ட நபியை அழைத்து நபியே நீங்க சொல்லுங்க என்று அல்லாஹ் ஆர்டர் பண்ணி தான் சொல்ல வைப்பார். குல் ஹுவல்லாஹு அஹத், நபியே அல்லாஹ் ஒரே ஒருவன் தான், நீங்க சொல்லுங்க. குலில்லாஹும்ம மாலிகல் முல்க் பியதிகல் கைர், உன்னுடைய கையிலே தான் நலவெல்லாம் இருக்கிறது. எல்லா அனுமானங்கள் அஸ்பாபுகள் முடிவல்ல. அஸ்பாப் என்பது ஒரு ஒன் பேசனும் இல்ல, முடிவு என்பது 99%. கண்ணியமான சகோதரர்களே, பியதிகல் கைர், உன்னுடைய கையிலே தான் எல்லா நலவுகளும் உண்டு. நம்முடைய பார்வையில் எதிரியாக இருப்பவன் சில போது நண்பனாகலாம், நம்முடைய அனுமானத்தில் நண்பனாக இருக்கிறவன் எதிரியாகலாம். இதெல்லாம் கடந்த கால தசாப்தங்களிலே நாம் கண்ட அனுபவங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அனுமான அடிப்படையிலே அஸ்பாபை தீர்மானிப்பது, சபபுகள் காரணிகளோடு போவதென்பது மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அளவுகோல். அது
நீங்கள் பாருங்கள், மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் மூமின்களோடு நீங்கள் இரக்கமாக அன்பாக இருங்கள் நபியே, அந்த மூமின்களோடு நீங்கள் ஒன்றாக வாழ்கின்ற போது வஷாவிருஹும் ஃபில் அம்ர், நீங்க எந்த காரியத்துக்கும் அவங்களோட ஆலோசனை பண்ணுங்க அல்லாஹ் சொல்கிறான். ஆலோசனை பண்ணுங்க. மூமின்களோடு ஆலோசனை பண்ணுவது என்பது மூமின்கள் எல்லோருக்கும் வகை வருவதில்லை, அனுமானம். சாதக பாதங்கள் ஒருவர் இப்படி செய்வோம் என்பார், இன்னொருவர் சொல்வார் வேண்டாம் என்று. உஹது களத்திலே நபிகளார் ஆலோசனை பண்ணினார்கள். சில பேர் சொன்னார்கள், எதிரிகள் வருகிற இடத்துக்கு நாங்க போவோம், உஹது மலை அடிவாரத்துக்கு. நபி சொன்னார், தேவையில்லை, இங்கே இருப்போம், வந்தா வழிமறித்து அடிப்போம். பல பேருடைய கருத்து அங்கே போனால் நல்லா இருக்கும் என்று கருத்து சொல்லப்பட்ட மிகைத்தது. நபிகளார் கவசம் அணிந்து கொண்டு வெளியே வந்தார்கள். கவசம் அணிந்து வெளியே வந்ததற்கு பின்னால் பல பேரும் அதை விளங்கிக் கொண்டு அல்லாஹ்வுடைய நபி சொல்கிற கருத்து தான் நல்லா இருக்கும், இருப்போமே என்று அல்லாஹ்வுடைய நபிமார்கள் கவசம் அணிந்து போருக்கு தயாரானால் திரும்ப காலை எடுத்து வெளியே பின்னே வைக்க மாட்டார்கள். இப்ப நாங்க போய்த்தான் ஆக வேண்டும், கடைசியில ஆலோசனையில இருந்து அடித்திருந்தால் நன்றாக இருக்கும் என்ற கருத்து மிகைக்கிறது. ஆலோசனை, கண்ணியமான சகோதரர்களே, இந்த அபிப்பிராய அடிப்படையிலே ஆலோசனை பண்ணி நீங்கள் மூமின்களோடு சேர்ந்து மஷூரா பண்ணுங்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு செய்தி சொல்றான், ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ், நீங்க அனுமானித்து ஒரு முடிவை எடுத்தீர்களானால் நீங்க அல்லாஹ்வின் மீது நீங்க தவக்குல் வைங்க, முடிவு அல்லாஹ்ட்ட சாட்டுங்க. நீங்க உங்களோட அறிவுக்கு சொன்னீங்க, ஆனா காரியத்துக்கு முடிவெடுக்கிற அதிகாரம் அல்லாஹ்வுடைய கையிலான இருக்கிறது. அல்லாஹ்வின் மீது நீங்கள் தவக்குல் வையுங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன், தவக்குல் வைக்கிற ஆட்களைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். நாங்க நல்லாட்சி வரணும் என்று எல்லோரும் ஆசைப்படுகிற நேரத்தில் எங்க ஓட்ட போடும் போது நான் ஒரு இஸ்திகாரா 2 ரக்காத் தொழுகிறது, யா அல்லாஹ் நான் இப்படி ஒரு முடிவை எடுத்தேன், நீ நல்லதை தாயா அல்லாஹ், அல்லாஹ்வைத்தான் தொடர்பு கொள்ளணும். அல்லாஹ் மறந்த ஒரு வார்த்தையாவது நாங்க பேசப்படாது. கண்ணியமான சகோதரர்களே, உங்களுக்கு தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மதீனா சாசனம், மதீனால மிகப்பெரிய ஆட்சி தலைவரும் ஆன்மீக தலைவரும் ஒரு ஏக காலத்தில் நபிகளார் ஆட்சி தலைவரும் அவர்தான், ஆன்மீக தலைவரும் அவர்தான். மதீனால சந்தையில பொருட்களுடைய விலை ஏற்றம் அதிகரித்துக் கொண்டு போகிறது, கடுமையான பொருள் விலையேற்றம், எல்லா பொருளும் விலை கூட மதீனால. சில சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய நபியே, விலை ஏற்றம் இர்தஃபஅத்தில் அஸ்ஆர், பொருட்களுடைய விலை அதிகரித்துக் கொண்டு போய்விட்டது, அல்லாஹ்வுடைய நபியே இதை கண்ட்ரோல் பண்ணி இந்த பொருளுடைய விலையை குறைச்சு விற்க சொல்லி இந்த வியாபாரிகளுக்கு சொல்லுங்கள் என்றார்கள் சஹாபாக்கள். அப்பதான் நபிகளார் சொன்னார்கள், நாளை மறுமையில நான் இந்த மக்களுக்கு அநியாயம் செய்தவனாக அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு நான் விரும்ப மாட்டேன். பொருள்களுடைய விலையை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் அல்லாஹ்வின் கையிலே தான் இருக்கிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உற்பத்தி அதிகமானால் விலை குறையும், உற்பத்தி குறைந்தால் விலை அதிகரிக்கும். டிசம்பர் ஜனவரி மாதிரி காலங்கள் அதிகமான மீன் இந்த கரையோரத்தில் கிடைக்கும். மீன் அதிகமாக கிடைக்கும் போது மீன் விலை குறையும். அவன் பெட்ரோலை டீசலை அடிச்சு கொண்டு அந்த போக்குவரத்து செலவுக்கு அதிகமாக செலவழித்து பேத்து 2-3 மீனை பிடிச்சிட்டு வர நிலை ஏற்பட்டால் அவனுடைய செலவை கவர் பண்றதுக்காக அந்த மீன் விலையை கூட்டித்தான் விற்கவாகும், சந்தையில விலை கூடும். அவன் கூடுதலாக மீன் கிடைத்தால் கூடுதலாக விலைய கூட்டணும் என்று நின்றால் அந்த மீனை விற்க இயலா போய்த்திரும், எவ்வளவு லொட்டையும் வித்து சல்லியாக்கையிலா போய்த்திரும். கண்ணியமான பெருமக்களே, நபிகளா சொன்னார்கள், ஹுவல் காபிது அல் பாசித்து, அல்லாஹுதான் அந்த பொருளாதாரத்தை கவ்வி முடக்குவதும் அவன்தான், விரிவாக்குவதும் அவன்தான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பான கண்ணியமான சகோதரர்களே, எனவே எந்த நேரத்திலும் நானும் நீங்களும் ஈமானை பற்றி ஆழமாக சிந்திக்க வேண்டும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உறவுகளை முறித்துக் கொள்ளக்கூடாது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இஸ்லாமிய உறவை முறித்துக் கொள்ளக்கூடாது. முஸ்லிமை அரசியல் என்ற ஒன்றுக்காக காட்டிக் கொடுக்க கூடாது. இந்த மக்கள் இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் என்று இன்னொரு சாராருக்கு காட்டிக் கொடுத்து விடக்கூடாது. ஏன்?
அந்த பக்கம் மிகைத்தால் ஒரு காலத்தில் பழிவாங்குகிற நிலை ஏற்படலாம். ஏன் இந்த நாட்டை ஆளுகிறவர்கள் கலிமா சொன்ன மறுமையை அஞ்சியவர்கள் அல்ல. கண்ணியமான பெருமக்களே, நீங்கள் பார்க்கலாம், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் காரியங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் கையிலே தான் இருக்கிறது. அம்ரி இலல்லாஹ். ஃபிரௌனுடைய அரண்மனையிலே வைத்து கொடூரமான ஆட்சி நடைபெறுகிற நேரத்திலே ஒரு முஸ்லிம் மனிதர் கதைத்தார், என் காரியங்களை அல்லாஹ்வின் பக்கம் பொறுப்பு சாட்டுகிறேன். ஃபதவக்கல் அலல் ஹய்யில் லதி லா யமூத். மௌத்தாகாத ரப்பிடத்திலே உங்களுடைய பொறுப்புகள் காரியங்களை பொறுப்பு சாட்டுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா வ யஅலமு முஸ்தகர்ரஹா வ முஸ்தௌதஹா குல்லுன் ஃபீ கிதாபின் முபீன். அல்லாஹ் சொல்கிறான், உலகத்தில் மனிதன் அல்லாத எந்த உயிரினங்களாக இருந்தாலும் அதனுடைய ரிஸ்க் முடிவாக்கப்பட்டிருக்கிறது. அது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. அது எங்கே தங்கும் எங்கே உறங்கும் என்பதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே முடிவாக எழுதப்பட்டிருக்கிறது. எந்த உயிரினமாக இருந்தால் அந்த ரிஸ்க் வந்துதான் சேரும் என்றார்கள். நீங்கள் ஹலாலான உணவையே தேடுங்கள், உங்களுக்கு எழுதப்பட்டது கிடைத்துத்தான் ஆகும். நீங்கள் மௌத்தை கண்டு விரண்டோடுகிற நேரத்தில் உங்களை மௌத்து பிடிக்கும் என்பதை போல, அந்த நேரத்திலே மௌத்து வந்து உங்களை பிடிக்கும் என்பதை போல உங்களுடைய ரிஸ்கும் உங்களை வந்து பிடித்துத்தான் ஆகும், நீங்கள் உறங்கிக் கொண்டிருந்தாலும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த வகையில் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை கட்டாயம் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், விளங்க வேண்டும். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாலும் சலாம் கொடுத்த உடனே நபிகளார் சொல்கிற வார்த்தை அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று 3 முறை சொல்லிவிட்டு அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம், இதை சொல்லிவிட்டு நபிகளார் என்ன சொல்வார்கள்? அல்லாஹும்ம லா மானி அலிமா அதைத, யா அல்லாஹ் நீ கொடுத்ததை தடுப்பவர் யாரும் இல்லை. வல முஅதி அலிமா மனஅத, நீ தடுத்ததை கொடுக்கிறவர் யாரும் இல்லை. அகீதாவை தான் நபிகளார் நினைவுபடுத்தினார்கள். நபி சின்ன பிள்ளையாக இருக்கிற ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து, யா குலாம் இன்னி உஅல்லிமுக கலிமாத்தின் இஹ்ஃபதில்லாஹ். சின்ன பிள்ளைக்கு அகீதாவை அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையை தான் ஆழமாக நபிகளார் கற்றுக் கொடுத்தார்கள். தெரியுமா, ஒவ்வொரு போர்க்காலத்திலையும் சஹாபாக்கள் கடுமையான கஷ்டங்களை கடுமையான சோதனைகளுக்கு ஆளாகிற நேரத்தில் எந்த கட்டத்திலையும் அஞ்சா நெஞ்சோடு அவர்கள் செயல்படுவதற்கு அவர்களுக்கு உரமூட்டியது குர்ஆனுடைய ஆயத்துகள் தான். சூரத்து தௌபாவுடைய வசனத்தை அல்லாஹ் இறக்குறான், குல்ல யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா. அவ்வளவுதான். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் நடக்கணும் என்று அல்லாஹ் முடிவெடுத்தால் அதுதான் எங்களுக்கு வரும் சோதனை. அல்லாஹ்ட நாட்டத்துல இல்லாட்டி எந்த ஆபத்து வராது. குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா, அவன்தான் எங்கட பாதுகாவலன், அல்லாஹ் தான் பாதுகாவலன். இந்த அடிப்படையை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபிகளார் கற்றுக் கொடுக்கும் போது, இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக், நீ அல்லாஹ்வை சரியாக பாதுகாத்துக்கோ, நீ அல்லாஹ்வோட நெருங்கு, அல்லாஹ்வை நம்பிக்கை கொள், அல்லாஹ்வை மீது தவக்குல் வைங்கோ, அல்லாஹ்க்கு செய்யணுமான காரியங்களை நீங்க சரியாக செய்யுங்கோ. அல்லாஹ்வை நெருங்கினால் யஹ்ஃபதுக், அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான். எதிரியை நண்பனாக்க ஆற்றல் பெற்றவன் அல்லாஹுதான். நாங்க அல்லாஹ்வை மறந்து ஒருவனை நண்பனாக்க நினைத்தால் அல்லாஹ்ட சோதனையும் அல்லாஹ்ட கோப பார்வையும் நமக்கு வர ஆரம்பித்தால் நாம் நண்பன் என்று நினைக்கிற ஒருவனை அல்லாஹ் பயங்கர எதிரியாகவும் மாற்றலாம். அல்லாஹ்ட ஹைலாண்ட் இருக்கிறது. இதை பேச வேண்டிய தேவையும் அந்த அடிப்படை நினைவூட்டப்பட வேண்டிய காலம் என்பதனால் நான் இதை நினைவுபடுத்துகிறேன். இந்த கண்ணியமான மிம்பரில் இருந்து கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சின்ன புள்ள, நபிகளார் சொன்னார்கள், இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ கேட்டால் அல்லாஹ்ட்ட கேளு. வ இதா ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், நீ உதவி தேடினால் அல்லாஹ்வை கொண்டு உதவி தேடு. அன்னல் உம்மத்த லவ் இஜ்தமஅத் அலா அன் யன்ஃபஊக பிஷைஇன் லம் யன்ஃபஊக இல்லா பிஷைஇன் கத் கதபஹு அல்லாஹு லக். முழு உலகமும் சேர்ந்து உனக்கு ஒரு நலவு செய்யணும் என்று எல்லாரும் திட்டம் போடுறாங்க, இந்த நலவு உனக்கு கிடைக்காதுடா மகனே, அல்லாஹ்ட முடிவுல இல்லாட்டி. எப்படி அடிப்படைய ஆணித்தரமாக
அந்த பசுமையான மரத்தில் ஆணி அடித்தாற் போல் பலமான அகீதாவை நபிகளார் கொடுத்தார்கள். முழு உலகமும் சேர்ந்து உனக்கு ஒரு தீங்கு செய்ய நினைக்கிறார்கள். லம் யதுர்ருக, உனக்கு எந்த தீங்கையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் உன் மீது அப்படி நடக்கணும் என்று எழுதினாலே ஒழிய சில பேர் திட்டம் போடுவார்கள், அவர்களுக்குள்ளே மண்டலை கச்சாலாக பிரிந்து உடைந்து போகிறதை பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, எதிரி வருகிறான், 4 பேர் சேர்ந்து ஒருவனை தாக்க வருகிறான், அடிபட வேண்டும் என்று அந்த வந்தவன் ஒருவன் பொல்லை தூக்கி அடிக்கிறான். அடிபட வேண்டியவர் அடிபடுவதற்கு முன்னால் ஓங்குகிற நேரத்தில் பின்னால் உள்ளவனின் கண்ணை அந்த பொல் பதம் பார்க்கிறது, இரத்தம் ஓடுகிறது. வந்தவன் அடிக்க வேண்டியவனுக்கு அடிக்காமல் அவனை காப்பாற்ற வேண்டும் என்று திரும்பி போன சரித்திரம் எவ்வளவு இருக்கிறது அன்பார்ந்த சகோதரர்களே. நாம் அல்லாஹ்வோடு நெருங்க வேண்டும், அல்லாஹ்வை மறந்துவிடக் கூடாது. நம்முடைய அஸ்பாபுகளை தாராளமாக பேசலாம், தாராளமாக செய்யலாம், தாராளமாக நம்முடைய அறிவுரைகளை பரிமாறலாம். அடிப்படையை தாண்டி போய்விடக் கூடாது. ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ் மீது தவக்குல் வையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ருஃபிஅத்தில் அக்லாம், உலகத்தில் நடக்க வேண்டியவைகள் எல்லாவற்றையும் அல்லாஹ் களத்தை படைத்து, பேனை எழுதுகோலை படைத்து எழுது என்று அல்லாஹ் சொன்னான். அந்த பேனை எழுதுகோல் களம் கேட்டது, எதை நான் எழுதுவதென்று, மறுமை நாள் வரைக்கும் நடக்க போகிறதை எழுது என்றுதான் அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ்ட கதிர் முந்தி விட்டது அன்பார்ந்தவர்களே. ருஃபிஅத்தில் அக்லாம் வஜஃபத்தி சுஹுஃப், பேனைகள் உயர்த்தப்பட்டு விட்டன, எழுதி ஏடுகள் காய்ந்து போய்விட்டன. நிலைமை முடிவு மறைக்கப்பட்டிருப்பதனால் அஸ்பாபுகளோடு நகருங்கள் என்று அல்லாஹ்ட சுன்னாவை இந்த உலகத்தில் அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அதனால் தான் ஆலோசனை பண்ணுவது, அனுமானங்களை கதைக்கலாம், எங்களுடைய அறிவை வைத்து சில தகவல்களை பரிமாறலாம், தேர்தல் விஞ்ஞாபனத்தை நாளுக்கு ஒரு முறை பலமுறை வாசித்து பார்க்கலாம், சாதக பாதகங்களை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளலாம், அவருக்கு வாக்களிப்பது என்று ஒவ்வொருவருக்கும் உரிமைகளை முடிவாக எடுக்கலாம். அது ரகசியமானது. ஆனால் இதை சொல்லுகிற நேரத்தில் இந்த யாருக்கு வாக்களிக்கிறோமோ அவர்தான் அல்லாஹ் என்ற தரத்திலே வைத்து யாரும் அல்லாஹ்வை மறந்து வாய் முந்தி வாதாடி எதையும் தர்க்கமாக பேசிவிட வேண்டாம் என்பதை இந்த ஹுத்பா ஒரு காணிக்கையாக நினைவுபடுத்துகிறது. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வ அதில் முஷ்ரிகீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمدلله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. கண்ணியமான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஈரக்குழந்தை ஃபாத்திமா நாகியை அழைத்து, ஃபாத்திமா, இதா அஸ்பஹத வ இதா அம்சைத், இதா அஸ்பஹதி வ இதா அம்சைத், நீங்கள் காலை பொழுதை அடைந்தால், நீங்கள் மாலை நேரத்தை அடைந்தால், நீங்கள் எப்போதும் சொல்லுங்கள் இந்த காலை மாலை துஆவை, யா ஹய்யு யா கய்யூம், எப்போதும் உயிர் வாழக்கூடிய ரப்பே, எப்போதும் நிலையாக இருக்கின்ற ரப்பே, பிரஹ்மத்திக அஸ்தகீஸ், உன்னுடைய ரஹ்மத்தையும் அருளையும் நான் எப்போதும் வேண்டி உதவியாக தேடுகிறேன், உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு நான் உதவி தேடுகிறேன். அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹு, என் வாழ்க்கையினுடைய விவகாரங்கள் எல்லாத்தையும், துனியாவுடைய விவகாரங்கள், ஆகிரத்துடைய விடயங்கள் எல்லாத்தையும் நீ சீராக்கிய அல்லாஹ். வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன், கண்ணை மூடி திறக்கிற நேரம் அளவுக்கு கூட ஏண்ட காரியத்தை என்னோட விட்டு நீயே உன் காரியத்தை பார்த்துக்கொண்டு நீ ஒதுங்கிடாதையா அல்லாஹ்.
என கண்ணை மூடி திறக்கிற நேரம் அளவுக்கு கூட நீ ஓண்ட பொறுப்பிலிருந்து என்ன அப்புறப்படுத்திடாதே, நீ ஓண்ட விஷயத்தை நீயே பார்த்து கொண்டு. உலகத்துல மனிதன் கண்ணை மூடி திறக்கிறதாக இருந்தாலும் அல்லாஹ் அருள் அன்பார்ந்த சகோதரர்களே, மூடிய கண்ணை திறக்க முடியாது. நரம்பிலே ஏதோ ஒரு கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. அந்த மூடிய கண்ணை மூடி திறக்கிற இது செயல்படாத நேரத்தில் வைத்தியர்களை அணுகி கேட்டால், கண்ணியமான சகோதரர்களை, உலகத்தில் எல்லாத்தையும் அல்லாஹ் தான் இயக்குகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை மாலை துஆவாக அதை சொல்லி தந்தார்கள். இந்த நேரத்திலும் சோதனைக்குட்ப உள்ளான மனிதர்கள் ஓதுகின்ற துஆவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம ரஹ்மத்தக அர்ஜு, யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தை எப்போதும் ஆதரவு வைக்கிறேன். ஃபலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன், கண்ணை மூடி திறக்கிற நேரம் அளவுக்கு என்ன பாட்டுல விட்டுடாதே யா அல்லாஹ், ஓண்ட அதிகாரத்துல நீ என்ன கட்டுப்பாட்டுல வச்சுக்கோ யா அல்லாஹ். அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹு லா இலாஹ இல்லா அன்த், வணங்கப்பட தகுதி வாய்ந்த உன்னை தவிர வேறு யாரும் இல்லை யா அல்லாஹ். இப்படி நபிகளார் வழிகாட்டினார்கள். கண்ணியமான பெருமக்களே, அந்த வகையிலே இந்த நாட்டு விவகாரங்களை நாங்கள் கருத்திலே கொண்டு தேர்தல்கள் என்று வருகிற நேரத்தில் அதன் முடிவு வருமாக இருந்தால், இந்த நாட்டில் எப்போது என்ன நடக்கும் என்று யாருக்கும் தீர்மானிக்க முடியாது. அவ்வப்போது மீடியாக்கள் வழியாக நாங்கள் பார்க்கிறோம், ஒவ்வொரு விதமான முருகல் நிலைகள் அவ்வப்போது ஏற்படுகிறதை பார்க்கலாம். இப்படியான முருகல் நிலைக்கு பறி கொடுக்கக்கூடியவர்களாக, பழி கொடுக்கக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இருந்து விடக்கூடாது. முஸ்லிம் சமூகம் எப்போதும் மீடியாக்கள் வழியாக வாட்ஸ்அப்பிலே ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுவதாக இருந்தால், ஒன்றுக்கு பல முறை அவதானமாக இருங்கள். தேவையற்ற காரியங்களை தவிர்த்து கொள்வது ஈமானில் முக்கியமான அம்சம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனீஹி என்றார்கள். இஸ்லாத்துடைய அழகிய குணங்களில் உள்ளதுதான் தேவையற்ற காரியத்தை தவிர்க்கிறது. தொழுகைகளை பால்படுத்த வேண்டாம். அன்பார்ந்த கண்ணியமான பெருமக்களே, எந்த நேரத்திலும் யாரும் யாரையும் காட்டிக் கொடுக்கிற நிலைக்கோ தர்க்கிக்கிற நிலைக்கோ போய்விட வேண்டாம். ஒரே வீட்டுக்குள்ளே 2 கட்சியாக சில நேரத்தில் இருக்கலாம். வாதம் தர்க்கம் என்ற பேரிலே முருகல் நிலை, அந்த குடும்ப உறவு துண்டிக்கப்படுகிற நிலைக்கு போய்விடக் கூடாது. யாரையும் அல்லாஹ்வை தாண்டி சுத்தப்படுத்த வேண்டாம். ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும் ஹுவ அஅலமு பிமன் இத்தகா, நீங்கள் யாரும் உங்களை சுத்தப்படுத்த வேண்டாம். உங்களை யார் இறையச்சம் உள்ளவர் என்பதை அல்லாஹ் நன்கு அறிந்தவன். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை விட யாரையும் தூய்மைப்படுத்தி பேசிவிடக் கூடாது. கண்ணியமானவர்களே, அந்த வகையில் எல்லாம் மனிதர்கள் அரசியல் ஆசனத்திலே அமர்ந்தால் அங்கே இருக்கின்ற நிலைப்பாடுகள் மாறுபட்டது. சமூகத்துக்கு மத்தியிலே அரசியல் வேட்பாளர்கள் எதிரிகளாக பேசுவார்கள். பாராளுமன்றத்திலே அவர்கள் நண்பர்களாக இருக்கிறதை பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, வாத பிரதிவாதியாக 2 லோயர்களை, நீதிவான்களை தெரிவு செய்து பணம் கொடுக்கிறோம், லட்சத்தால் வீசுகிறோம். இவர் என்னுடைய நண்பர் போன்று பேசுவார், அவர் எனக்கு பணத்துக்காக பேசுகிறார். அடுத்த பக்கத்தில் எதிராளியாக அவர் வாதிடுவார். நம்முடைய பார்வையிலே கடின எதிரி போன்றவர்கள் பேசுவார்கள். ஆனால் எல்லாம் முடிந்தவர்கள் ஆசனத்திலே அமர ஆரம்பித்தால் கைகுலுக்கி நண்பர்களாக இருப்பார்கள். இதை ஒருபோதும் நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஈமானை பாதுகாப்போம். நிலைமைகளை அல்லாஹ்வின் பக்கம் பொறுப்பு சாட்டுவோம். எது வந்தாலும் அல்லாஹ்வின் ஏற்பாடு என்று பொருந்திக் கொள்வோம். புத்தி சாதுரியத்தோடு உலகத்திலே நடந்து கொள்ள முயற்சிப்போம். வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த நாட்டிலே நல்லதொரு சுபீட்சமான நிலைமையையும் நல்லதொரு ஆட்சியையும் இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் நலவாக இருக்கின்ற விதத்திலே அமைய வேண்டும் என்று பிரார்த்திப்போம். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. முஸ்லீம்களையும் இஸ்லாத்தையும் பாதுகாத்தருள்வானாக. முஸ்லீம்களுடைய பொருளாதாரத்தை பலப்படுத்திய அல்லாஹ். அல்லாஹும்ம ஐஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வ அதில்ல ஷிர்க வல் முஷ்ரிகீன் வ தம்மிர் அஅதாஅத்-தீன். அல்லாஹும்ம இக்ஃபிர் லில் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்
الأحياء منهم والأموات إنك سميع مجيب الدعوات اللهم انصر إخواننا المجاهدين في كل مكان اللهم انصر إخواننا المجاهدين في غزة اللهم احفظ أرواح المسلمين وأموالهم وأرواحهم اللهم آمنا في وطننا هذا يا رب الجبروت والملكوت وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.